சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை பெய்தது. சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் புறநகர் பகுதிகளான பூவிருந்தவள்ளி, செம்பரம்பாக்கம், நசரத்பேட்டை, திருமழிசை, மாங்காடு, குன்றத்தூர், வடசரவாக்கம், ராமாபுரம், போரூர், வேலப்பஞ்சாவடி, திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், நெற்குன்றம், மதுரவாயல் மற்றும் விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புட்லூர், காக்குளூர், செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல திருமங்கலம், பாடி, கொரட்டூர், அம்பத்தூர், அய்யப்பாக்கம், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சென்னை திருவள்ளூர் சாலையில் வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கருங்கல்பாளையம், மூலப்பாளையம், வீரப்பனச்சத்திரம், மொடக்குறிச்சி, ஆவல், பூந்துறை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. ரயில் நிலையம் பிரதான சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, சோளிங்கர், ஆற்காடு, காவேரிப்பாக்கம், நெமிலி, சோளிங்கர் அரக்கோணத்தில் இரண்டாவது நாளாக மழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரளி, சித்தேளி மற்றும் குன்னம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பொழிந்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மூன்றாவது நாளாக மழை பொழிந்தது. சேந்தமங்கலம், அடியக்கமங்கலம், கானூர், எட்டியலூர், விளமல் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், திருமருகல், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி, தேவூர், வெண்மணி, சிக்கல், புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனிடையே இன்று வடதமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடனும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலை போன்று நவம்பர் 1ஆம் தேதி முதல் வால்பாறையிலும் இ-பாஸ் நடைமுறையை செயல்படுத்த வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எத்தனை சுற்றுலா வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டன. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐஐடி மற்றும் ஐஐஎம் குழுவின் இடைக்கால அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த அறிக்கையில் உதகைக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கவும், அரசு போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கவும் வேண்டுமென பல்வேறு பரிந்துரைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. வரும் டிசம்பர் மாதம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த குழுவினருக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்க ஏதுவாக தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் கூட்டம் கூட்ட வேண்டுமென அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து உதகை, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை உள்ளதால் வால்பாறையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதாக நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் உதகை, கொடைக்கானலை விட வால்பாறை, டாப் ஸ்லிப், ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆகியவை சுற்றுச்சூழல் ரீதியாக தீவிரமான பகுதிகள் என்றும் வால்பாறை செல்லும் அனைத்து வழிகளிலும் சோதனைச் சாவடிகளை அமைத்து இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என்பது குறித்தும் சோதனை நடத்த உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் நீதிமன்றம் தள்ளி வைத்தது.
சென்னையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தமிழகத்தில் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகளை விரைவாக வீட்டிற்கு அருகே பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி சென்னை தியாகராய நகரில் 133வது வார்டில் அமைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். முகாமில் பயனாளிகள் சிலரின் மனு மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்கான சான்றிதழை முதல்வர் வழங்கினார். முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டதும் பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இத்தகைய முகாமை நடத்துவதற்காக முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளி பயனாளி ஒருவர் நன்றி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மின்கட்டணம், குடிநீர் கட்டணம், சொத்து வரி என அனைத்தும் உயர்த்தப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் ஜூலை மாதம் முதல் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 153 தொகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு வீட்டுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டினா இன்றைக்கு திமுக ஆட்சியில் 1750 2500 வரைக்கும் கட்ட வேண்டி இருக்குது. கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பீக் அவர் இல்ல 100 கிட்ட இன்னைக்கு எல்லா கடையிலுமே அந்த பீக் அவர்னு மாலையில் 6லிருந்து 10 வரைக்கும் கடுமையான மின் கட்டண உயர்வு, டபுள் சார்ஜ். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை ரத்து செய்யவில்லை என்ற இபிஎஸ் தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு வருகிற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருந்த பயண திட்டம் மழை காரணமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 20, 21ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த பரப்புரை அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் நாகையில் சனிக்கிழமை பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த இடம் திடீரென மாற்றப்பட்டுள்ளது. நாகையில் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் சனிக்கிழமை பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களை கூறி காவல்துறை அனுமதி மறுத்ததால் அண்ணா சிலை உள்ள பகுதிக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு தொடங்கி 30 நிமிடங்களுக்குள் உரையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் விஜயின் வாகனத்தை அனுமதியில்லாத யாரும் பின்தொடரக்கூடாது என்பன உள்ளிட்ட 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் வரவேற்பு பேனர் வைக்கக்கூடாது எனவும் பரப்புரைக்கு வருவோர் கையில் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள பகுதியில் உயரழுத்த மின் கம்பிகள் செல்வதால் பரப்புரை நேரத்தில் மின் நிறுத்தம் செய்ய தாவேக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தாவேக நாகை மாவட்ட செயலாளர் இது தொடர்பாக நாகை மின்வாரிய அதிகாரியிடம் மனுவும் அளித்துள்ளார். நாகையை தொடர்ந்து திருவாரூரிலும் தாவேக தலைவர் விஜய் சனிக்கிழமை பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். பிற்பகல் 3 மணிக்கு தொடங்க உள்ள பரப்புரைக்கான முன்னேற்பாட்டு பணிகளில் தாவேகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜய் பரப்புரைக்கு வரும்போதும் முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பரப்புரை நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு, தனியார் கட்டடங்கள், மரங்கள், மின் விளக்கு கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர், வாகனங்கள், கொடிக்கம்பங்கள், சிலைகள் உள்ளிட்ட உயரமான இடங்களில் மேலே ஏறக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் வர வேண்டாம் எனவும் தொண்டர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். சனிக்கிழமையன்று நாகை, திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் மாதாந்திர பராமரிப்பு பணியால் அறிவிக்கப்பட்ட மின்தடை நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக மின்வாரியத்துறை தெரிவித்துள்ளது. மும்பையில் இருந்து தாய்லாந்து சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானம் வெடிகுண்டு விரட்டல் காரணமாக சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மும்பை விமான நிலையத்தில் இருந்து 151 பயணிகளுடன் இண்டிகோ 6E1089 என்ற விமானம் தாய்லாந்தின்
புக்கெட் நகருக்கு நேற்று பிற்பகல் 3:30 மணி அளவில் புறப்பட்டுச் சென்றது. இரவு 7 மணி அளவில் வங்காள விரிகுடா மேலே விமானம் பறந்து கொண்டிருந்த போது கடிவரையில் இருந்து வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரவு 7:14 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அவசரமாக கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், வெடிகுண்டு நிபுணர்கள், அதிரடிப்படையினர் அந்த விமானத்தை சூழ்ந்து சோதனைகள் நடத்தினர். இந்த சோதனையில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் புரடி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் 5வது மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்துவதாக கூறினார். மாநில அரசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3 கோடி ரூபாய் நிதி வழங்குறதுனால நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தி வரோம். இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தீர்மானம் நிறைவேற்றி 10 கோடி ரூபாயாக உயர்த்திட ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்வோம்னு தெரிவிச்சுக்கிறேன். இதேபோன்று மாநில அரசின் திட்டங்களுக்கான உரிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும். அனைத்து திட்டங்களும் கடைக்கோடி மக்களுக்கு சேரும் வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கொண்டு வந்த போது நல்ல உயரமாக ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேயும் விலையை ஜாஸ்தியாக வச்சுட்டீங்க. இன்றைக்கி எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுனால விலையை குறைச்சிட்டு இதை பற்றியா நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நான் அதை முதன்மையாக எதிர்க்கிறேன். ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு தொடர்பாக வரும் விமர்சனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு பதிலளித்தார். தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா மதுரை சிந்தாமணியில் உள்ள ஐடாஸ் கட்டர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அருண் ஜேட்லியோ பிரதமர் மோடியோ ஜிஎஸ்டி வரியை நிர்ணயம் செய்யவில்லை என்றார். மேலும் ஜிஎஸ்டி வரியை சீரமைக்க சரியான நேரத்திற்காக மத்திய அரசு காத்திருந்ததாகவும் அவர் கூறினார். அது இந்த 8 வருஷம் நாங்கள் எதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு? 17 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் செட்டில் ஆகலை. அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிச்சு கோவிட் வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் அது திருப்பி அடங்கட்டும், அதுக்கப்புறம் எக்கானமி நல்லபடியாக ஆகட்டும், அப்போ ஏதாவது பண்ணலாமா? அப்படி சமயங்க பார்த்து அதை நல்ல விதமாக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்போது 375 ஐட்டமை ரேட்டு குறைச்சலாக பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு என்பது ஒரு புரட்சி என்றார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் 36 கோடி ரூபாய் செலுத்த கூறி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அவரது சட்டப்பூர்வ வாரிசான தீபா தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்த கூறி தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து தீபா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சரவணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கி 36 கோடியிலிருந்து 13 கோடியாக குறைந்தது. திருத்தி அமைக்கப்பட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 36 கோடி ரூபாய் செலுத்த கூறி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்த இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் தீபா சட்டப்படி மாற்று நிவாரணம் கோரலாம் எனவும் நீதிபதி ஆணையிட்டார். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுவதை தடுக்க தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அளக்குடி கிராமத்தில் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து பேசிய அவர், கடல் நீர் உட்புகுவதை தடுக்க கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அளக்குடி திருக்கடிப்பாறை இடையே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொள்ளிடத்தில் இன்னைக்கு போனா உப்பு தண்ணி வருது. இது எவ்வளோ அநியாயம், அவ்வளோ அக்கிரமம் இல்லை. இதற்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடம் முகத்துவாரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும். வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றின் கரைகள் உடைந்தால் பல கிராமங்கள் அடிந்து போகும் நிலை ஏற்படும் என எச்சரித்த அன்புமணி ராமதாஸ், கரைகளை பலப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டில் பாமக சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் உடுமலையில் +2 மாணவி பள்ளியில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமராவதி நகர் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பழங்குடியின மாணவி உடுமலைப்பேட்டையில் உள்ள 100 அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். பள்ளியின் அருகே அமைந்துள்ள அரசு சமூக நீதி விடுதியில் தங்கி பயின்று வந்த நிலையில் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு அவர் விடுதியிலிருந்து பள்ளிக்கு சென்றதாக தெரிகிறது. அப்போது அவர் பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்தார். உடனடியாக அந்த மாணவி உடுமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து உடுமலை போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோர் மாணவி தங்கியிருந்த விடுதி, பள்ளி ஆகிய இடங்களில் விசாரணை மேற்கொண்டனர். தன் மீதான மோசடி புகார்களை திட்டவட்டமாக மறுத்துள்ள நடிகர் பாலா தான் சர்வதேச கைக்கூலி அல்ல எனவும் தான் ஒரு தினக்கூலி எனவும் விளக்கமளித்துள்ளார். சின்னத்திரை வெளிச்சத்தால் தனக்கு கிடைக்கும் வருமானம் மூலம் பலருக்கும் எண்ணற்ற உதவிகள் செய்து அதன் வாயிலாக கவனம் பெற்றவர் நடிகர் பாலா. காந்தி கண்ணாடி படம் மூலம் சினிமாவில் ஹீரோவாகவும் அண்மையில் அறிமுகமானார். இந்நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் தாம் செய்து வரும் உதவிகளை மோசடி மற்றும் போலியானவை என வீண் அவதூறு பரப்பப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இப்படி உனக்குள்ள காசு ஏங்க, நான் ஈவென்ட் போகிறேன், நான் ஆங்கரிங் பண்ணுறேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்ணுறேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போகிறேன். இதுலேயும் இவருக்கு ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்தில்? என்கிட்ட ட்ரஸ்ட்டு கிடையாது, என்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமாக சம்பாதிக்கிறத மட்டும்தான், நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்ணுறேன். இது வண்டி நான் ஜெப்டோ நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். இதில் கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அது நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அது டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால டின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். தன் மீதான வன்மத்தில் இப்படி பொய்யான தகவல்கள் உலா வருவதாகவும் பாலா வேதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய தேவைப்படும் H-1B விசா கட்டணத்தை சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தும் உத்தரவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2ஆம் முறை பொறுப்பேற்ற பிறகு வெளிநாடுகளில் இருந்து வேலை மற்றும் படிப்பிற்காக அமெரிக்கா வருவோருக்கான விசா மற்றும் குடியுரிமை விதிகளை கடுமையாக்கி வருகிறார் ட்ரம்ப். அதன்படி அமெரிக்காவிற்கு வேலைக்காக வரும் வெளிநாட்டவருக்கான H-1B விசா வழங்கும் நடைமுறையில் அதிரடி மாற்றங்களை அறிவித்துள்ளார். இதுவரை H-1B விசாவிற்கான விண்ணப்ப கட்டணம் 1,32,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அதனை 88 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தியுள்ளார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அப்போது அவர் அருகில் இருந்த வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லுட்னிக் இனி பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களை அமெரிக்காவில் பணியமர்த்த $1,00,000 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்றார். The case with the executive order in front of you, opening new pathways for truly extraordinary people to come contribute to America instead of taking away from it. So this executive order is entitled the Gold Card. இதேபோல் அமெரிக்காவில் தங்க விரும்பும் தனிநபர்களுக்கு த ட்ரம்ப் கோல்ட் கார்டு என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றையும் அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின்படி $1,00,000 அந்நாட்டு அரசுக்கு செலுத்தி அமெரிக்காவில் குறிப்பிட்ட காலம் வசிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. H-1B விசாவிற்கான விண்ணப்ப கட்டணத்தை ட்ரம்ப் அதிகரித்தது இந்திய IT நிறுவனங்களை விட டெஸ்லா நிறுவனத்தையே பாதிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சீனாவுடனான டிக்டாக் செயலிக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தான் சீனா செல்லவுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவின் சமூக வலைதள செயலியான டிக்டாக் தேசிய பாதுகாப்பு மற்றும் தனிமனித தகவல்களை திருடுவதாக கூறி பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் தான் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாகவும் வர்த்தகம், ரஷ்யா, யுக்ரைன் போர் மற்றும் டிக்டாக் செயலியை மீண்டும் அமெரிக்காவில் அனுமதிப்பது தொடர்பாக விவாதித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 17 கோடி மக்கள் டிக்டாக் செயலியை பயன்படுத்தி வந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு கருதி அச்செயலியின் அமெரிக்க செயல்பாடுகளை மட்டும் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு வழங்க ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிபந்தனை விதித்தது. இதனை டிக்டாக் நிறுவனம் ஏற்க மறுத்ததால் அமெரிக்காவில் கடந்த ட்ரம்ப் ஆட்சியின் போது டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. ட்ரம்ப் அடுத்த ஆண்டு சீனா செல்லவுள்ள நிலையில் அமெரிக்காவில் மீண்டும் டிக்டாக் செயலிக்கு அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை 33வது முறையாக வெடித்து சிதறும் காட்சிதான் இது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கிலாவியா எரிமலை அமைந்துள்ளது. இந்த எரிமலை சமீப காலமாக வெடித்து சிதறுவது வழக்கம். இந்நிலையில் கிலாவியா எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. கிலாவியா எரிமலை பயங்கரமாக வெடித்து சிதறி வருவதால் வீடுகள் உள்ளிட்டவை சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் செய்திகளை பார்க்கலாம்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே விட்டுவிட்டு தொடரும் மழையால் நாற்று நடவு செய்து ஒரு வாரமே ஆன சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. நத்தம், கருப்பூர், மஞ்சப்பாடி, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நிலங்களில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வடிகால் வாய்க்கால்களை உடனே தூர்வார வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே ஆடையின்றி புதரில் போதையில் இருந்த பெண்ணை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கொல்லங்கோடு அருகே வெங்கஞ்சி பகுதியில் உள்ள புதரில் இருந்து பெண் ஒருவரின் அழுகுரல் கேட்டுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் ஆடையின்றி போதையில் இருந்த பெண்ணை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அந்த பெண் ஓய்வு பெற்ற காவலரின் மகள் என்பதும் திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. அறந்தாங்கி அருகே பெருமகளூரில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மின்கம்பி உரசியதில் தீப்பிடித்து எரிந்தது. சாலையில் தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசி வைக்கோல் தீப்பிடித்தது. இதில் தீ வேகமாக பரவி லாரியும் பற்றி எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைப்பதற்குள் லாரி தீக்கிரையானது. திண்டுக்கல்லில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற பழங்கால பொருட்கள் மற்றும் நாணயங்கள் கண்காட்சியை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். 1800ஆம் ஆண்டு முதல் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள், பழங்காலத்து விளக்குகள், ஐம்பொன் சிலைகள், பெட்டிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கண்காட்சியில் இடம் பிடித்தன. கன்னியாகுமரி மாவட்டம் களியல் அருகே உள்ள ரப்பர் தோட்டத்தில் புகுந்த மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கீழாத்தூரில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் மரங்களுக்கிடையே பாம்பு ஊர்ந்து சென்றது. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் பாம்பை பிடித்து சாக்குப்பையில் போட்டு வனத்துறையினரை வரவழைத்து ஒப்படைத்தனர். பின்னர் அந்த பாம்பு அடர்ந்த காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. நெல்லை மாவட்டம் இலுப்படியார் சுடலை ஈஸ்வரர் கோவிலுக்குள் 3 கரடிகள் புகுந்து உலவியதால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். கோயில் வளாகத்தில் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்த கரடிகள் விளக்குகளில் இருந்த எண்ணெயை குடித்துவிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை சேதப்படுத்தின. இரவில் கரடி நடமாட்டம் தொடர்வதால் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் பாஜக பிரமுகரின் நண்பர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அம்மையப்பன் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான விசாரணையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விசிக பிரமுகர் கவியரசன் கொலைக்கு பழித்தீர்க்கும் விதமாக பாஜக நிர்வாகி பெரிய காளிதாசை கொல்ல வந்த கும்பல் மின் துண்டிப்பால் தவறுதலாக நந்தகுமாரை கொன்றது தெரியவந்தது. திருச்சி தெற்கு சேர்பட்டி கிராமத்தில் ஆவின் பால் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் சார்பில் தரையில் பாலை கொட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் 26வது வார்டு பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதாள சாக்கடைகளை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் இந்த கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கழனிவாசல் பகுதிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல ஒரே ஒரு அரசு நகர பேருந்தை நம்பியிருக்கும் சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது. பேருந்தில் இடம் கிடைக்காத மாணவர்கள் தனியார் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தகராறு காரணமாக டாஸ்மாக் கடை ஊழியரின் வீட்டின் மீது மர்ம நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இடமேலையூரில் செயல்படும் டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளரிடம் இலவசமாக மதுபானம் கேட்டு வாக்குவாதம் செய்த சிலர் அவர் வழங்காத ஆத்திரத்தில் அவரது வீட்டை தேடிச் சென்று பொருட்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் எடக்கீழையூரைச் சேர்ந்த சரத் மற்றும் சோலைராஜன் ஆகிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஓமனை போராடி வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. அபுதாபியில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஓமன் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டை இழந்து 188 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் 56 ரன்கள் எடுத்தார். 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஓமன் அணி களம் இறங்கியது. இறுதியில் ஓமன் அணி 20 ஓவரில் 4 விக்கெட்டை இழந்து 167 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 21 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கொலை மற்றும் கொள்ளை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி வேறு பணிக்கு சென்றதால் மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் விசாரணை நடத்தினார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவலர்கள் ஆஜராகினர். காஞ்சிபுரம் அடுத்த புத்தேரி கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி அருகே 100 ஆண்டு பழமையான புளியமரம் இரவில் சாய்ந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. பள்ளியின் சுற்றுச்சுவரை ஒட்டியிருந்த புளியமரம் பலத்த காற்றுடன் மழை பெய்தபோது வேரோடு சாய்ந்து மின்மாற்றி அருகே விழுந்தது. இதில் மின் வயர்கள் அறுந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் பள்ளியை ஒட்டியுள்ள மின்மாற்றியை வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானிக்கோட்டகம் பகுதியில் குடிநீர் மற்றும் தெருவிளக்கு பிரச்சனையை தீர்க்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நடுத்திட்டு, தெற்குக்காடு, காமாட்சிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய கோரி கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனுக்கள் அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திருத்துறைப்பூண்டி வாய்மேடு நெடுஞ்சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.